Do you have unanswered prayers? இன்னும் பதில் வராத ஜெபங்கள் அநேகம் உங்களுக்கு இருக்கிறதா? Don't worry. God is a God of higher things. நம்முடைய தேவன் உயர்ந்தவைகளின் தேவனாயிருக்கிறார். தானியேல் 2:23 நம்ம வாசிக்கிறோம். தானியேல் சொல்லுகிறார், தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, God, you gave me wisdom and power. நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் சொல்றார். He thanks God for solving the mystery of the king. The king's demand was a mystery. It was something huge. அது பெரியது. ஆனால் அதையே ஆண்டவர் வெளிப்படுத்தி தானியேலுக்கு பதிலை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில சிறியவைகளா இருந்தாலும் சரி, பெரியவைகளா இருந்தாலும் சரி, உங்களால கண்ணுக்கு பார்க்க முடியாத அற்புதமாயிருக்கலாம், உணர முடியாத அற்புதமாயிருக்கலாம். அந்த அற்புதம் நடப்பதற்கு எந்த ஒரு சிம்டமும் இல்லை. There is no symptom for this miracle to occur. There is no symptom so that I would receive healing. There is no possibility that may be your situation today. But God, who solved the mystery of the king through Daniel, is still alive. He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அவிழ்க்க முடியாத, பாரமான, கஷ்டமானதை கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். He will unfold the burdened yoke upon you. கர்த்தர் செய்வார். He will remove it. அவர் எடுத்து நிர்மூலமாக்குவார். Let's pray. Father God, thank you for the greatest hope we have. எவ்வளவு துன்பத்தின் வழியாய் கடந்து போனாலும், எதிர்காலத்தை குறித்த காரியங்களை பார்க்கவே முடியவில்லை என்றாலும், அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்றாலும், God, you have a plan. நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். ராஜாவின் காரியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன், எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.